सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற பிப்ரவரி 2024 பிப்ரவரி 18ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக மாடல் கொஸ்டின் பேப்பரு உங்களுக்கு ஆன்சரோட ஃபுல்லாக சொல்கிறேன். இது ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபுல்லாக கொஸ்டின் கொடுத்து அதிலே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் லிசன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க இந்த மாடல் பேப்பரை பாருங்கள். மாடல் கொஸ்டின் பேப்பர் பிப்ரவரி 2024 பரீட்சா கம்மி எக்ஸாம் ரோல் நம்பர். உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து எக்ஸாம் நம்பர் இருக்கும். அதை எடுத்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க டைமிங் வந்து எக்ஸாம் எழுத நேரம் வந்து 2.5 hours 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. 10 to 12:30 உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அதை பார்த்துக்கணும். அப்புறம் சென்ட்ரிங் நம்ம சேலம் ரைட் பண்ணுறோம். உங்களை வந்து உங்களுடைய நேம் வந்து இங்கே நீங்கள் ரைட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 95 மார்க்ஸ் தான் வரும். உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. அந்த 5 மார்க் தான் சேர்த்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் போடுவாங்க. அங்கே வந்து மேலே பார்த்திங்கன்னா இங்கே தீன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேட் வந்து நீங்கள் அன்றைக்கி என்ன டேட்டோ 18 அந்த 18 போட்டு அந்த டேட் வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். 18 போட்டு 2 போட்டு 2021 மார்னிங் தான் நடக்கும். ஒரே பேப்பர் தான் எக்ஸாமு. நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். மற்ற டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த டோட்டல் மார்க் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. பரீட்சைக்கு ஹத்தாக்ஷர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இங்கே போட சொல்லுவாங்க. உங்கள் அப்போ வந்து அந்த இதில் சைன் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்து சொல்லியிருக்கு. இப்போ கீழே பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. மற்ற இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 to 16 ரோமன் இருக்குது. இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் போடுறேன். அதில் வந்து 1லேருந்து 8 வரைக்கும் ஒரு வீடியோஸும் 9லேருந்து 16 வரைக்கும் ஒரு வீடியோஸும் நாங்கள் போடுறோம். லிசன் பண்ணுங்கள். கிண்கி பாஞ்சு பிரச்சனை கே உத்தர் கேக்கு வாக்கியமே லிக்கியே அப்படின்றாங்க. இந்த கொஷினில் வந்து இந்த 5 வினாக்களுக்கு மட்டும் ஒவ்வொரு வாக்கியத்தில் விடை எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு இங்கே மார்க் சைடில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குறது மொத்தம் 10 கொஷின் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த கொஷின் தரவா தெரியுதோ அதோடைய நம்பர் போட்டு ஆன்சர் வந்து எனி 5 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஆத்மீக்காக கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்றாங்க. இதில் பாதி கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. அங்கே என்ன கேட்டிருக்கான்னு அதுக்கு படிச்சுட்டு அங்கே மட்டும் நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். இது கொஷின் இருக்குது அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஆத்மீக்காக கையில் வந்து என்ன இருக்கிறது, ஆத்மீக கலவை கையில் வந்து பேனா இருக்கிறது. அப்படியே அப்போ கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா குச்சி நகிங்க அப்படின்னு கூட நீங்கள் களம் எழுதலாம். ஒன்றுமே இல்லைன்னு குச்சி நகின்னு கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். செகண்டு காய் ககாங்க பசு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காய் யகாங்க பசு வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே தானே பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அது அங்கே தூரமாக இருக்குது அங்கே இருக்குது அப்படிங்கும்போது வகாங்க அப்படிங்க. காகுதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல யா போட்டுங்க. பக்கத்தில் இருக்கிறதுனா யா போடுங்க. தூரமாக இருந்தால் வா போட்டுக்கலாம் வகாங்குக்கு. ஓகே. செகண்டு தேர்டு வந்து ஆப்கோன்ங்க நீங்கள் யார் அப்படின்னா மை கோபால்கம் நான் கோபால் அப்படின்ற மாதிரி உங்கள் நேம்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் யார் நேம் எழுதுறோமோ அந்த நேம் வந்து இங்கே எழுதிட்டு இந்த கோன்ற இடத்துல உங்கள் நேம் எழுதிட்டு அப்படியே பார்த்து ரைட் பண்ணு. மேஸ் பர் கியாக மேசை மேலே வந்து என்ன இருக்கிறது, மேசை பேர் அக்பார். அக்பார் அப்படின்னு நியூஸ் பேப்பர்னு அர்த்தம், செய்தித்தாள். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன அப்படிங்கும்போது கியான்ற இடத்துல அக்பார்னு எழுதணும். செய்தித்தாள் இருக்கிறது. காடி ககாங்சி ஆத்திகை வண்டி வந்து எப்போ வருது, எங்கேருந்து வருது, ஆத்தினா வருகிறதுன்னு அர்த்தம். காடி பாஷாச்சு ஆத்திகை வண்டி வந்து காடினா வண்டி அர்த்தம். மார்க்கெட்லேருந்து வருது. அப்போ வந்து எங்கே ககாங்ஷே அப்படின்ற இடத்துல பாஷான்னு எழுதிட்டு சே எங்கேயே இருக்குது அதை பார்த்து அப்படியே ரைட் பண்ணிடலாம். அப்போ பாஷாட்சி கடைவீதி. பாகுமே கோன்கே தோட்டத்தில் வந்து யார் இருக்காங்க, பாகுமே அப்படியே கோன்கே ஸ்கூல் கே லடிக்கேங்க தோட்டத்தில் வந்து பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள். லடிக்கேன்னு ஒன்லி பாய்ஸை மட்டும் சொல்லுது, மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ரைட் பண்ண. ஆஜி கோன்ஷா தின்க இன்று என்ன, ஆஜினா டுடேன்னு அர்த்தம். இன்று என்ன நாள் அப்படின்றாங்க. ஆஜி சனிவார்கள் இன்று சனிக்கிழமை. உங்களுக்கு எந்த நாள் தெரியுமோ அந்த டே வச்சு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ராம் கைசே லடுக்காக ராம் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னா ராம் அச்சா லடுக்காக ராம் வந்து நன்றாக இருக்கிறான். இந்த கைசான்னு இடத்துல அச்சான்னு எழுது. இச்சா அச்சான்னா நன்றாக, அவன் நல்லா இருக்கான். சாம்கோத்தும் கியா கரேகே மாலையில் நீ எங்கே போகிற அப்படின்றாங்க. ஷாம்கோமே மந்திர் ஜாவுங்க நான் மாலையில் வந்து நான் கோயிலுக்கு போவேன். கியான்ற இடத்துல என்ன எழுதுறீங்க, மந்திர்னு எழுதுறீங்க. இது அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தும்மு போகிறா மைன் எடுத்தேன். நான் மாலையில் நான் கோயிலுக்கு நான் இடத்துல மைன் ரைட் பண்ணேன். 10th ஒன்று கொடைக்கானல்ச்சு ஹம்கியா
தேக்கேங்கே, கொடைக்கானல் நீ என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கொடைக்கானல் மேகம் வேட்சாலா தேக்கேங்கே. அப்போ கியான் இடத்துல வேட்சாலா அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். அங்கே வந்து நான் வந்து அறிவியல் ஆராய்ச்சி கொடுத்தனால அங்கே நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். மொத்தம் அதில் வந்து 10 மார்க்ஸு. இதில் வந்து 5 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. இங்கே வந்து சிக்னேச்சர் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா வந்து தமிழ் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு மேலே எழுதுவான். நீங்கள் ஹிந்தி எழுதுகிறப்போ வந்து இந்த கோட்டுக்கு கீழே தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மேலே தான் அந்த கோட்டுக்கு மேலே தான் நீங்கள் வேர்ட்ஸ் எழுதிட்டு தான் லாஸ்ட்டாக தான் நம்ம கோடு கிழிப்போம். அந்த கோடு வந்து கோட்டுக்கு மேலே வரணும். கோட்டுக்கு மேலே வந்து தமிழ் இங்கிலீஷ் எழுதுற மாதிரி ஹிந்தி வந்து நீங்கள் ரிட்டனாக எழுதக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டு எழுதியிருப்பீங்க கிளாஸில். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. கோட்டுக்கு கீழே நீங்கள் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. நான் எப்படி எழுதியிருக்கேனோ அதே போல் நீங்கள் பார்த்துங்க. அதுதான் நீங்கள் ஃபுல்லாக நான் மாடலுக்கு எழுதியிருக்கேன். லெட்டர்ஸ் வந்து தொங்குற மாதிரி தான் இருக்கணும். செகண்ட் கிண்கி சார்க்கோ அக்ஷரம் மே லிக்கியே அப்படின்னா அக்ஷரம் அப்படின்னா வந்து நம்பர்ஸு. அவங்க வந்து 1 to 50 வரைக்கும் உங்களுக்கு ஹிந்தியில் நம்பர்ஸ் இருக்குது. அவங்க வந்து கலந்து கொடுப்பாங்க, எது வேணாலும் கேட்கலாம். அதனால் வந்து நம்பர் கொடுப்பாங்க. அது வந்து ஹிந்தியிலேருந்து நம்ம ரைட் பண்ணுறோம். மொத்தம் வந்து அவங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து 4 எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மொத்தம் டோட்டலாக 8 கொடுப்பாங்க. எது நல்லா தரவாக தெரியுமோ அதுக்கு ஹிந்தியில் வந்து அந்த நம்பருக்கு நேராக ஹிந்தியில் நான் ரைட் பண்ணுங்கள். இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க, தீன். 21க்கு வந்து 21, 40க்கு வந்து சாலிஸு, 49க்கு வந்து உன்சார்ஸு, 16 ஷோலாக்கு, 29க்கு வந்து 29, 48க்கு உத்தாலிஸு, 50க்கு வந்து பசாஸு அப்படின்ற மாதிரி எந்த நம்பரும் அதில் எழுதி பாருங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்டில் வந்து ஹிந்தி மே பட்தோம்கா பாவார்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே. உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்றாங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸ். அவங்க கொடுத்தது எனி 2 தான் இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. தோ பத்தியாம்ச அப்படின்னாங்க. இந்த போயமை படிச்சுட்டு இதுக்கு 2க்கு மட்டும் பொருள் எழுதுங்க. பாவார்த்தனா பொருள்னு அர்த்தம், இடமும் பொருள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பன்வான் பனு அப்படின்ற மாதிரி இந்த போயம் கொடுத்துருக்காங்க. இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பன்வான் பனுன்ற போயத்தில் தான் வந்திருக்கு. இதை வந்து இந்த பார்த்தோன்னே டக்குன்னு வந்து நீங்கள் வந்து இந்த இடம் எழுதி இந்த பாடல் வரிகள் பன்வான் பனுன்னு சொல்லிவிட்டு இதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே எடுத்து எழுதி இந்த ஹிந்தியில் தான் எழுதணும், தமிழில் எழுதக்கூடாது. இது எழுதாமல் இதுக்கே வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த எந்த போயம்லேருந்து எழுதியிருக்கீங்கன்னு தலைப்பு எழுதணும். பன்வான் பனு என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன. இக்கவிதையில் கவிஞர் நம்மை உற்சாகமாக இருக்க உற்சாகப்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து பலசாலியாக இருக்கிறது தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இந்த போயத்தில். அதுதான் அடுத்து பொருள். கவிஞர் நம்மை பலசாலியாக இருக்க வேண்டும், பாரத தாயின் பெருமைகளாக இருக்க வேண்டும், நீ வீரனாகவும் பலவானமாகவும் ஆக வேண்டும், நீ பலசாலியான அனுமானை போல ஆக வேண்டும் என கூறுகிறார் அப்படின்ற மாதிரி இதுக்கு உண்டான பொருள் வந்து நம்ம இங்கே வந்து தமிழ் எழுதுகிறோம். இதுக்கு வந்து 1க்கு வந்து 5 மார்க்கு. செகண்ட் வந்து நான் பூலன்ஸே நித்து ஹங்ஸ்னா சீக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பூலம் அப்படின்னா வந்து பூக்கள்னு அர்த்தம். இப்போ வந்து எந்த போயம்லேருந்து வந்திருக்குன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் இங்கே இந்த இது வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போ சீக்கோ நீங்கள் போயத்தோட தலைப்பை இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கூட அப்படியே பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே ஹெட்லைன்ஸாக எழுதிக்கலாம். இந்த கவிதை வரிகள் சீக்கோ என்ற கவிதையிலிருந்து தரப்பட்டன, கொடுக்கப்பட்டன, அளிக்கப்பட்டன அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எழுதிடலாம். அடுத்து பொருள் எழுதி இந்த 4 லைன்ஸ்க்கு உண்டான பொருள் நம்ம எழுதுகிறோம். இந்த கவிதையில் பூக்களிடமிருந்து திறந்தோறும் சிரித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், தேனீக்களிடம் திறந்தோறும் இனிதாக பாட கற்றுக்கொள்ள வேண்டும், மரத்தின் வளைந்த கிளைகளிடமிருந்து எப்போதும் தலைவணங்க கற்றுக்கொள் என்று கவிஞர் கூறுகிறார் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ரைட் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மா பாப்பு போது அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறோம். பாயி பகன் அப்படின்னா பிரதர்ஸு சிஸ்டர்ஸ், இதை வச்சு ஒரு குடும்பத்தை வச்சு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது எந்த போயம்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா இது வந்து கர் அப்பனா அப்படின்ற அது வந்து நீங்கள் என்ன பண்ணி ஞாபகம் வச்சு நீங்கள் இதை எழுதணும். இந்த பாடல் வரிகள் கர் அப்பனா எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அந்த பாடலிலிருந்து தரப்பட்டன. இக்கவிதை கவிஞர் வசிக்கும் வீட்டின் சிறப்புகளை கூறுகிறார். இதுக்கு பொருள் கவிதையில்
நாம் நமது வீட்டில் தாய் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகளுடன் கூடி வாழ்ந்து வளர்ந்து பெரியவர்களானும் நம் வீட்டில் தான் சிரிக்கவும் அளவும் மற்றும் விளையாடவும் பேசவும் கற்றோம் என கவிஞர் கூறுகிறார். அப்படின்ற மாதிரி இந்த போயத்தில் படித்து பார்த்து நீங்கள் இதெல்லாம் இதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஹம்சனா, ரோனா, சீக்கா அதெல்லாம் வருது உங்களுக்கெல்லாம். கேள்னாலும் விளையாடுறது, போல்னானா பேசுறது, ஹம்சனா சிரிக்கிறது, ரோனானா அழுகிறது. இதை வச்சு நீங்கள் அப்படியே தமிழில் எழுதலாம். 4th வந்து இந்த தீபக் சீக்கோ. தீபக் அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம். அப்போ விளக்குன்னு தெரிஞ்சாவே டக்குன்னு என்ன பண்ணலாம், இங்கே சீக்கோ இந்த போயத்தில் தான் வந்திருக்குன்றது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹிந்தியில் வந்து இங்கே ரைட் பண்ணிடலாம். இடம், இந்த பாடலின் வரிகள் சீக்கோ என்ற பாடலிலிருந்து தரப்பட்டுள்ளன என்று பாடல் ஆசிரியருக்கு சொல்கிறார் அப்படின்றாங்க. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இது விளக்கு பூமியிட்டிருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசிரியர் சொல்கிறாரு. பொருள், விளக்கிடமிருந்து முடிந்தவரை இருளை நீக்கி ஒளியை பரப்ப கற்றுக்கொள். பூமியிடமிருந்து உயிரினங்களுக்கு உண்மையான சேவை புரிய கற்றுக்கொள் என்று ஆசிரியர் கூறுகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். அடுத்து இதில் வந்து லாஸ்ட் ஒன்று பாருங்கள். ஜஹாம் கஹிம்பி தூபு சத்தாத்தி. தூப்புனா வந்து வெயில்னு அர்த்தம். இந்த இடத்துல இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையில் வந்து வெயிலை பற்றி சொல்லியிருக்காங்க. இடம், இந்த வரிகள் வந்து கல்பனா என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. இது இம்பார்ட்டன்ஸ், இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கவிதையில் உள்ள மேலுள்ள வரிகளில் கவிஞர் கல்பனானா வந்து கற்பனைன்னு அர்த்தம். அந்த கற்பனையை வந்து கவிஞர் சொல்கிறாரு. மரங்களால் நகர முடிந்தால் சூரிய வெப்பம் அதிகமாகும் போது உடனே மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம். மழை வந்தால் உடனே மரத்தடியில் பாதுகாப்பாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தூப்புன வெயில் சொல்கிறோம்ல, இதை வச்சு இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 4th ரோமனில் பாருங்கள். கிசி ஏக்கு தோகே கா கண்டென்ஸ் த ரூப்பு ஜியோ கா தயோ லிக்கியா அப்படின்னா இது மனப்பாட செயல். இங்கே ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருவாங்க. இங்கே தோகையும் போது எல்லாமே இது 3மே இம்பார்ட்டன்ஸ். துளசி, ஜாதி, ஷாது, ஐஷா, இது 3மே இம்பார்ட்டன்ஸாக 3மே நல்லா தரவாக படிச்சிங்க. இல்லை 2 படிச்சிங்களா கூட 1 வரது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 2மே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக அதில் 4 மார்க் எடுத்துடலாம். அடுத்து 5th ரோமனில் பாருங்கள். கின்கி தீன்கா அர்த்த பிராந்தி பாஷாமே லிக்கியே அப்படின்னாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 8 கொடுப்பாங்க. நீங்கள் 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு எது தெரியுமோ அந்த இதில் நேராக நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஆனால் தந்துருஸ்தி அப்படின்னா உடல் நலம், பைதா கர்ணா விளைவித்தல், விதேஷ் வெளிநாடு, சுட்டி விடுமுறை, ஜான்வர் விலங்கு, ஆந்தோலன் போராட்டம், ஷாபுன் சோப்பு, ரக்வாலி கர்ணா அப்படின்னா வந்து இந்த குத்தா அப்படின்னு நாய் வந்து வீட்டை காக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டை பாதுகாத்தல் அப்படின்னு. கின்கி தீன்கோ விலோம் சப்தலிக்கியே அப்படின்றாங்க. அப்போ விலோம் அப்படின்னா ஆப்போசிட்டு. இதுக்கு வந்து 3 மார்க்கு, மொத்தம் 8 கொடுப்பாங்க. இதில் வந்து 3 மட்டும் எழுதினா போதும். காவ் ஷகர், காவ்னா கிராமம், ஷகர்னா வந்து நகரம். சிஸ்து அப்படின்னா வந்து சுத்தமாக இருக்கிறது, சித்தம் அசுத்தம். ஜைதா கம் அதிகம் குறைவு. தின்னு டே ராத்திர இரவு பகல் இரவு. ஆகே பீச்சே, ஆகேனா வந்து முன்னால், பீச்சேனா பின்னால். அச்சி நல்ல, புரா கெட்ட. கிம்தி சஸ்தா, கிம்தினா விலை அதிகமாக இருக்கிறது, சஸ்தானா வந்து குறைவாக இருக்கிறது. ஜல்தினா சீக்கிரம், தீரே அப்படின்னா மெதுவாக அப்படின்ற மாதிரி இங்கே ஆப்போசிட் இருக்குது. இது ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். எனக்கு 3 மட்டும் எழுதினா போதும். 7th ரோமன் கின்கி சார்கா வாக்கியம்க்கு ஷகியா கலத்து லிக்கியே அப்படின்றாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ இங்கேயே மேலே ஷகின்னு எழுதணும். சென்டென்ஸை படிச்சுட்டு கலத்துனா தவறுன்னு எழுதணும். சரியாக தவறுன்றது நம்ம ரைட் பண்ணுறோம். இதுக்கு வந்து மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும். நீங்கள் அது படித்து பார்த்து இதுக்கு நேரம் என்ன ஷகியா கலத்தான்னு நீங்கள் ரைட் பண்ணணும். மகான் பனானே வாழைக்கும் ஜுலாகா ககத்தகை, வீடு கட்டுறவங்க வந்து அவங்களால வந்து நெசவு தெரி வந்து உருவாக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்போ வந்து கலத்து தவறு. லோஹார் லோஹேக்கு சாமான்
பனாத்தகை. லோகார் அப்படின்னா வந்து அந்த இந்த இருக்கிற பற்றை வச்சுருக்கவங்களால வந்து பொருளை வந்து அவங்களால வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஷகி. குமாரி பாரத்துக்கு உத்திரம் சோர் பருகை. கன்னியாகுமரி வந்து வடக்கு முனையில் இருக்குது. அப்போ வந்து கலத்து. அப்போ தென்முனைனா ஷகின்னு வரும். இங்கே உத்திரவன் வந்திருக்கு. அப்போ வந்து தக்ஷின் வந்தால் தான் இங்கே வந்து ஷகின் வரும். இங்கே உத்திரவன் வந்ததுனால கலத்து. ஷட்டான் பர் சந்து திருவள்ளுவருக்கு மூர்த்தி ஸ்தாபித்து ஹே அப்படின்னு சட்டானா வந்து பாறை மேலே வந்து திருவள்ளுவருடைய வந்து மூர்த்தினா உருவம் நடத்து. திருவள்ளுவருடைய சிலை வந்து அங்கே அமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஷகி. டி விட்டாமின் की कमी से दांत की निकलते समय தக்கலாஃப் நகி ஹோத்தே ஹே அப்படின்னா டி வந்து வைட்டமின் குறைவால் வந்து தாந்தினா பல்லுன்னு அர்த்தம். ஆனால் பற்கள் வந்து வெளிவருது அப்படின்றாங்க. வந்து கலத்து தவறு. லாஸ்ட் ஒன் வந்து கின்கி சார்க்கு கோஸ்டேஸு ஷகி கலத்து சுன்கர் காலி ஜகக் பரியே. இது வந்து சுன்கர் அப்படின்னு வந்து சூஷீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்சர் கரெக்டாக அதை டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் டேஷில் ரைட் பண்ணணும். இதில் 5 கொடுப்பாங்க, இனி 4 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஸ்கூலுக்கு ஆகே சோட்டி ஸ்கூலுக்கு முன்னாடி ஆகேன ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து சிறிய என்ன இருந்துச்சு. சோட்டினா சிறியன்னு அர்த்தம். ஃபுல்வாரின்னா வந்து பூந்தோட்டம். அப்போ வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் வந்து பூந்தோட்டம் இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ வந்து தாலாப்னா வந்து நீச்சல் குளம்னு அர்த்தம். அப்போ வந்து ஃபுல்வாரி. அப்போ டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் பண்ணணும். செகண்டு உஷ்கே பாத் ஏக்கு கண்டே கி. உஷ்கே பாத் 1 மணி நேரம் கழித்து என்ன பண்ணோம், 1 மணி நேரம் நம்ம ஓய்வு எடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ சுட்டி டிக் பண்ணிட்டு அதை எடுத்து ரைட் பண்ணணும். சாத்திர டேஷ்கே கேள்த்தகை. சாத்திர மாணவர்கள் வந்து என்ன மாலையில் வந்து நிறைய பேர் விளையாண்டாங்க. தரகுன்னு நிறைய மாணவர்கள் வந்து விளையாண்டாங்க. இங்கே டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து ரைட் பண்ணணும். அத்தியாபக்கு சாத்திரமுக்கு அச்சி டேஷ் பி பத்தாத்தகை. ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை வந்து சொன்னாங்க அப்படின்னா பாத்தே. காய்படி டேஷ் ஹோத்திகை. அது பசு வந்து ஒரு அமைதியான விலங்கு. சீதி சாதி கட்டுவர். அப்போ சீதி சாதி இதை எடுத்து நீங்கள் எடுத்து ரைட் பண்ணணும். இந்த டிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து எழுதிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரோம். நன்றி, தன்யவாத்.